கன்னிராசிக்காரர்களுக்கு பலன் சொல்றதுக்கு இந்த மார்ச் மாத பலனுக்காகத்தான் நான் ரொம்ப நேரமாக கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு பக்கம் இவங்களுக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் அப்படிங்கிறது கண்டச்சனியாகவும், இன்னொரு பக்கம் இவர்களுக்கு 10ஆம் இடத்தில் குரு அப்படிங்கிறது என்னன்னா தொழில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அது இவர்களுக்கு ஒரு கேந்திராதிபத்திய தோஷமாகவும், நிறைய இடங்கள்ல பதவிகள் கையை விட்டு போச்சு, வேலை கையை விட்டு போச்சு அப்படின்னு யாரெல்லாம் வருத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு பிரமாதமான குட் நியூஸ் இந்த மார்ச் மாதத்தில் இருக்கிறது. என்ன அப்படின்னா, உங்க ராசியாதிபதியே முதல்ல வக்ரம். இப்போ இதற்காக நாம் இவ்வளவு நாள் முயற்சி செய்தும் அது பலனளிக்காமல் சித்தியாகாமல் இப்போ எப்படி நடக்கும் இந்த மார்ச் மாதம் அப்படின்ற ஒரு கேள்வி முன் வந்தால், உங்க ராசியாதிபதியை உச்ச சுக்கிரன் பார்க்க போகிறார். சுக்கிரன் ராசியில இருந்தாலும் சரி, சுக்கிரன் ராசியை பார்த்தாலும் சரி, பொதுவாகவே ஒரு மெர்க்குரி பல்பை தூக்கி வச்சா எப்படி ஒரு பிரகாசம் இருக்குமோ அதை போல் ஒரு சந்தோஷம், ஒரு பிரகாசம். ஜோதிடத்தில் இது பஞ்சமகா புருஷ யோகத்தில் மாளவிகா யோகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ அந்த சுக்கிரன் யாரு அப்படின்னா, உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய நபர். ஏன்னா அவர் உங்களுடைய தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, கடனை அடைப்பது, சொன்ன டைம்ல சொன்ன டேட்ல பணத்தை கொடுப்பது, குடும்பத்தில் சுக நிகழ்வு. இவர் உங்களுக்கு பாக்யாதிபதியாகவும் வருகிறார். அப்போ பாக்கியத்தை அவர் தூக்கி கொடுக்க போகிறார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மார்ச் மாதத்துக்கு உண்டான ராசி பலன். முதலில் மார்ச் மாதத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடக்க போகிறது? வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் மீன ராசி மண்டலத்துக்குள் சனி பகவான் மார்ச் மாதம் 6ஆம் தேதி பயிற்சியாக இருக்கிறார். திருக்கணிதம் பிரகாரம் அவர் ஏற்கனவே மீனராசி மண்டலத்துக்குள் வந்துவிட்டார். மார்ச் மாதத்தின் தொடக்கம் 2ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் மீன ராசி மண்டலத்தில் உச்சபலம் பெற போகிறார். மார்ச் மாதம் 12ஆம் தேதி மிதுன ராசியில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். 15ஆம் தேதி பங்குனி மாதத்தின் தொடக்கமாக இதே மீனராசி மண்டலத்தில் சூரியனும் பிரவேசமாக போகிறார். மேலும் மார்ச் 20 இது நாள் வரை கும்பராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய புதன் என்ற கிரகம் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த கிரக மாற்றங்கள், வக்ர நிவர்த்தி, உச்ச சுக்கிரன், சனி சுக்கிரன் சேர்க்கை உங்களது ராசிக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம். கன்னிராசிக்காரர்களுக்கு பலன் சொல்றதுக்கு இந்த மார்ச் மாத பலனுக்காகத்தான் நான் ரொம்ப நேரமாக கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு பக்கம் இவங்களுக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் அப்படிங்கிறது கண்டச்சனியாகவும், இன்னொரு பக்கம் இவர்களுக்கு 10ஆம் இடத்தில் குரு அப்படிங்கிறது என்னன்னா தொழில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அது இவர்களுக்கு ஒரு கேந்திராதிபத்திய தோஷமாகவும், நிறைய இடங்கள்ல பதவிகள் கையை விட்டு போச்சு, வேலை கையை விட்டு போச்சு அப்படின்னு யாரெல்லாம் வருத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு பிரமாதமான குட் நியூஸ் இந்த மார்ச் மாதத்தில் இருக்கிறது. என்ன அப்படின்னா, உங்க ராசியாதிபதியே முதல்ல வக்ரம். அது 6ஆம் இடம். 6ஆம் இடம்னாவே அது 10க்கு 9ஆம் இடமாகவும் 9க்கு 10ஆம் இடமாகவும் வருவதனால், குறிப்பா உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு உயர்நிலை, ஒரு உயர் பதவி, வேறு ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு இன்க்ரிமெண்ட், ப்ரமோஷன், இதெல்லாம் நீங்கள் தேடி பிடித்து அந்த கதவையே, அந்த ஆஃபீஸையே மூடி வைத்திருந்தா கூட பின்னாடி வழியாக அந்த ஆஃபீஸுக்கு போய் அந்த வாய்ப்பை தட்டி பறித்து விடுவீர்கள். இதுதான் ராசியாதிபதி வக்ரம். அப்போ ராசியாதிபதி வக்ரம்னா எப்படியாவது அந்த இடத்தை
அந்த ஒரு பதவியை, அந்த ஒரு வாய்ப்பை, அந்த ஒரு உயர்நிலையை நான் அடைந்தே தீருவேன். இது என்னுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயம், என்னுடைய டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொண்டு, அது குறிப்பாக வெளிநாட்டு வாய்ப்பாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா வேற ஊர்களுக்கு பயணிப்பதாக இருந்தாலும் சரி, டிக்கெட் வர்றதுக்கு முன்னாடியே பொட்டியை எடுத்துக்கொண்டு தயாராக காத்திருப்பது. இப்போ இதற்காக நாம் இவ்வளவு நாள் முயற்சி செய்தும் அது பலனளிக்காமல் சித்தியாகாமல் இப்போ எப்படி நடக்கும் இந்த மார்ச் மாதம் அப்படின்ற ஒரு கேள்வி முன் வந்தால், உங்க ராசியாதிபதியை உச்ச சுக்கிரன் பார்க்க போகிறார். சுக்கிரன் ராசியில இருந்தாலும் சரி, சுக்கிரன் ராசியை பார்த்தாலும் சரி, பொதுவாகவே ஒரு மெர்க்குரி பல்பை தூக்கி வச்சா எப்படி ஒரு பிரகாசம் இருக்குமோ அதை போல் ஒரு சந்தோஷம், ஒரு பிரகாசம். ஜோதிடத்தில் இது பஞ்சமகா புருஷ யோகத்தில் மாளவிகா யோகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ அந்த சுக்கிரன் யாரு அப்படின்னா, உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய நபர். ஏன்னா அவர் உங்களுடைய தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, கடனை அடைப்பது, சொன்ன டைமில் சொன்ன டேட்டில் பணத்தை கொடுப்பது, குடும்பத்தில் சுக நிகழ்வு. இவர் உங்களுக்கு பாக்யாதிபதியாகவும் வருகிறார். அப்போ பாக்கியத்தை அவர் தூக்கி கொடுக்க போகிறார். அப்போ அந்த பிரகாசம் தெரியும். ஒரு ஸ்மார்ட்டா, அப்படியே ஆக்டிவா, பரபரப்பா நம்மளை பார்க்கக்கூடிய நபர்கள் நம்மளையே திரும்ப திரும்ப பார்ப்பது போல் ஒரு ஃபிட்டா, ஒரு இளமை மாறாத தோற்றம், ஒரு ஸ்பீடு, ஒரு ஸ்மார்ட் ஒர்க். இதைத்தான் உங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய உங்களுடைய மென்டார் உங்களிடம் எதிர்பார்க்கிறார். இப்போ இது நாள் வரை அது மிஸ்ஸிங்காக இருந்தது. இப்போது 100க்கு 150 மார்க் வாங்கக்கூடிய அளவுக்கு ரொம்பவும் அட்ராக்டிவாக, ஸ்பீடாக செயல்படக்கூடிய காலகட்டம் இது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு மெயின் ப்ளஸ் பாயிண்ட். 6ஆம் இடத்தில் 8ஆம் அதிபதி தொடர்பு அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்வேன். திடீர் ராஜயோகம். ஏன்னா 8ஆம் இடத்துல லக்னம் போட்டால் 8க்கு 11ங்கிற லாபத்தில் செவ்வாய் வந்து அமருகிறார். உபஜயஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், இந்த 2 கிரகங்களுமே நன்மையை செய்துதான் ஆக வேண்டும். இதற்கு குருவின் பார்வை. இது திருமணமான நபர்களாக இருந்தால் லைஃப் பார்ட்னருக்கும் மேன்மை, லைஃப் பார்ட்னருக்கும் வாய்ப்பு ப்ளஸ். இப்போ 2 பேரோட இன்கமும் சேர்ந்து எல்லா இஎம்ஐ, லோன் எல்லாம் அடைத்தது பிறகும் வீட்டில் பணம் இருக்கும். திருமணம் ஆகாத நபர்களுக்கு இது டபுள் ப்ளஸ். ஏன்னா 7ஆம் இடத்தில் உச்ச சுக்கிரன். அப்போ நிறைய வாய்ப்புகள், பார்ட்னர்ஸு, இந்த லிவிங் டுகெதர், லவ், ப்ரப்போசல் அட் த ஃபஸ்ட் சைட், கோயிங் ஸ்டெடி, இன்னும் என்னென்னமோ வார்த்தைகள்லாம் சொல்கிறாங்க. எனக்கே அதுக்குண்டான அர்த்தம் முழுசாக தெரியல. யாராவது வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் சொன்னால் அதிலிருந்து தான் நான் கேட்டு சொல்ல முடியும். மொத்தமாக திருமணத்துக்கும் காதலுக்கும் வாய்ப்புகள், லிவிங் டுகெதர், இதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இதில் என்னன்னா, வீணாக போனது, நொந்து போன வாய்ப்புகள் எல்லாமே கூட பட்டி டிங்கரிங், பெயிண்டிங் பண்ணி வரும். ஏன்னா சுக்கிரன் சனி சேர்க்கை. அப்போ சனி பகவான் என்ன சொல்கிறார் அந்த இடத்துலனா, கணவனை இழந்த, பிரிந்த நபர்கள் பளிச்சுன்னு வந்து முன் நிற்பார்கள். தேவையான நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு பயணியுங்கள். இந்த பக்கத்தில் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான். ஒரு பதவியை எடுத்தாலும் இன்னொரு பதவியை, நல்ல பதவியை, உயர் பதவியை கொடுப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம், இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், பயணங்கள், சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் பளிச் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு லாபத்தை கண்டிப்பாக உங்களால் பெற முடியும். இப்போ யாரெல்லாம் எனக்கு தொழில் போச்சு, லாபம் போச்சு, வேலை போச்சுன்னு வருத்தப்படுறாங்களோ அவர்களுக்கெல்லாம் இது ஒரு பிரமாதமான ப்ளஸ் பாயிண்டாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இதே கன்னிராசி சகோதரிகளை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடம் உபஜயஸ்தானத்தில், 7ஆம் இடத்தில் சனி பகவான் வந்து அமர்ந்தாலும் குறிப்பாக என்னன்னா, உங்களுக்கு களத்திரஸ்தானாதிபதி வக்ர நிவர்த்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கணவன் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில், ஒரு நல்ல ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய இடத்தில் பரபரப்பாக செயல்படக்கூடிய காலகட்டம்.
இதில் வயதில் மூத்த நபர்களை எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுக்கு சுக்கிரன் உச்சம்ங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இவர்களுடைய பாக்கியம், தனம், குடும்பம், வாக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் ஒரு அடுத்த கட்டம், அடுத்த லெவல். அதிகமான இனிப்பு மற்றும் கொழுப்பு உணவுகள், அதிகமாக ஸ்வீட் அண்ட் ஃபேட் ப்ராடக்ட்ஸை வயதில் மூத்த நபர்கள் அவாய்டு பண்ணணும். ஆனால் அதற்குண்டான வாய்ப்புகள் இப்போ இந்த ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன்னு நிறைய லீடு வரும். கொஞ்சம் நீங்கள் உங்களை கண்ட்ரோல் செய்து கொள்வது, ஃபிட்னஸ், வாக்கிங், டயட்டிங் போன்ற விஷயங்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு சமாதானம், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது ஏற்படும். மாணவர்கள், மாணவிகளை எடுத்துக்கிட்டோம்னா கூடுதலான ஃப்ரெண்ட்ஷிப்பு இப்போ தான் நிறைய வரும். ஏன்னா 7ல் சுக்கிரன் உச்சம். இப்போ என்னென்னா, அவன் என்னை பார்க்கிறான், அவள் என்னை பார்க்கிறாள் அப்படின்னா சும்மா பார்க்கிறோம், வர்றோம், பேசுகிறோங்கிற மாதிரி இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு, அடுத்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு, அடுத்த காதலுக்கு உங்களை நகர்த்துவதற்கு, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவதற்கு தேவதை போல், மன்மதன் போல் ஒரு ஃப்ரெண்ட் வரும். கவனமாக உங்களுடைய இடம், பொருள், சூழ்நிலையை பார்த்து, இதனால் உங்களுடைய கல்வி, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பயணிப்பது புத்திசாலித்தனம். வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு தொடர்பு கொஞ்சம் கவனமாக, அதுக்குண்டான அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவாக எடுத்துக்கொண்டு நீங்கள் பயணிக்க தயாராவது புத்திசாலித்தனம். பரிகாரம்னு எடுத்துக்கிட்டோம்னா திங்கக்கிழமைகளில் மகா கணபதி வழிபாடு, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலில் போய் ஒரு அர்ச்சனையோ, அபிஷேகமோ, அன்னதானமோ என்ன முடியுமோ அதனை மட்டும் செய்து கொண்டால் அதுவே உங்களுக்கு நிறைய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வாய்ப்பு கிடைத்தால் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு ஒரு நல்ல மேன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சுக்கிரன் உச்சம்ங்கிறது முதல் தரமான ராஜயோகத்தை கன்னிராசிக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. பூரணமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள்.